மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். ஏண்டி இது பேக்கா கொண்டு வந்து விட்டாங்க, கொஞ்சம் ரோட்டு வரைக்கும் கொண்டு விட்டுக்க கூடாதா? பாதிலே விட்டுட்டு போயிட்டாங்களே. நல்ல வேலை நீ கொடுத்த நாள் கொண்டு விட்டாங்களே. அவங்க ஊரு பேர்லாம் கேட்க முட்டுமே. அது கிடக்குட்டியே. இப்ப என்ன போய் இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிற போறியா இல்லையா? பைத்தியக்கார கிளவி, பேய் நம்மள உயிரோட விட்டு போனே பெரிய விஷயம். இதுல வந்து பாதியில விட்டுட்டு போயிருச்சு, மீதில விட்டு போயிருச்சு, கதை வேற பேசிட்டு கிடக்க. அதுவும் இல்லாம பேயோட ஊர் என்ன பேர் என்னன்னு கேட்டு அதுக்கு என்ன ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போற? மூஞ்சி பாரு மூஞ்சிய. அது இந்த பசு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்கிறேன். நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். சும்மா அந்த பேய் இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி சொல்லி விட்டேன். இந்த முகர் கட்டல எவன் கல்யாணம் பண்ணுவா? சும்மா போய் அளக்காதடியே. 2 பேரும் கல்யாணம் பண்ணாம பக்கத்துல உட்காந்துருக்கீங்க. அப்படியே சோடி விட்டு கடி பொண்ணு மாப்பிள மாதிரி அவங்கள்ட்ட கல்யாணம் சாப்பாடு கட்டுறோம்னு சொல்லி செலவாய் போயிருந்து போய் சொல்லியாங்க. டேய் தெளிவு வேற பசுவாயா, இவ்வளவு தைரியம் இருந்தா பின்னாடி பக்கத்துல வந்து உட்காந்துருக்க. நானும் கவனிக்கவே இல்ல. ஆளை பாரு மண்டையும் வாயும் பாத்துடா. காது கிழிஞ்சிட போது அப்படியே வாய் வந்து சுக்குடா. போக்கா ஐயோ, காட்டிக்கிற போறவன அப்படிலாம் பேசாதக்கா. ஐயோ பேயக்கா சொல்லிட்டு போயிருக்கல, நீ என்னையத்தையும் கல்யாணம் பண்ண நீ வாடு மாத்தி மாத்தி பேசாத. பேயக்கா பூட்டு பாத்துற போகுது. சும்மா நிறுத்துடா. இந்த பேய் எல்லாம் நம்ப மாட்டேன். அதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு பிரம்ம, அவ்வளவுதான். அப்படியே பேய் இருந்துச்சுன்னா கூட அந்த கோக்குல மட்டும்தான் அதுக்கு சக்தி இருக்கும். அதுக்கு மேல எல்லாம் வந்து நம்மள ஒண்ணும் பண்ணாது. அதுக்கு பயந்துல உன்னை கல்யாணம் பண்ணுவேனே பகல் கனவு காணாத. என்னக்கா இப்படி மாத்தி மாத்தி பேசுற? நீ என்ன கல்யாணம் கட்டிக்கிடுவ? அப்ப நீ எம்பிட்டு ஆசையா இருந்தேன்னு தெரியுமா? போன நீ எங்க ஆத்தாட்டியும் பெரியாத்தாட்டியும் சொல்லி உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு எம்பிட்டு கற்பனையில இருந்தேன். நீ என்ன இப்படி சுக்குநூறா உடச்சு விட்ட ஒரே வார்த்தையில? நினைப்பத்தேன் பொழப்ப கெடுத்துச்சான். ஆளை பாரு ஆள. ஏண்டா நீ கறிக்கட்ட மாதிரி கரையேன்னு இருக்கிற, நான் நல்ல செவன் இருக்கேன். உனக்கு எனக்கு ஏன்னு வச்சாலும் எட்டுமாடா? நான் மூஞ்சிய பாரு மூஞ்சிய, கையும் இல்லாம காலும் இல்லாம. உனக்கு நான் கேக்குதா? பிச்சு பிடி ராஸ்கல். என்னடியே சும்மா ஆத்தாள் அதை வைக்கிட்டு நீ ஓச்சத்துக்கு பேசிட்டு கிடக்க. அவ ஆத்தாளுக்கு பார்த்தா நான் இருக்கேன் எனக்குள்ள. என்னமோ ஓவரா பேசுற. அவனுக்கு என்னாடி கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கான், நீ சிகப்பா இருந்தாலும் சிலையா இருக்க. 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்க முடியே. என்னமோ பீத்திக்கிட்டு பாட்டியே நீ ரொம்ப நல்லவளா இருக்க. எங்க ஆத்தா கொண்டு வந்துட்டு கடலை உண்டியில நான் வாங்கி உனக்கு தரேன் போய். என்ன நீ எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ற, உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தியா அந்த கிறுக்கு பையில இவன் பேசல அந்த கடலை மிட்டாய் வரைக்கும் தான் இருக்கும். புரியுதா? இவன் எல்லாம் கல்யாணம் பண்ணோம்னா என்னத்துக்கு ஆகுது? நான் சொல்லு. என்னாடி என்ன சத்தம் கேக்குது? யாரும் ஏப்ப விடுற மாதிரியே. ஏய் நான் தான் ஏப்ப விட்டேன். நான் வந்துட்டேன். அடியே குதிரவாளுக்காரி, உனக்கு எம்புடு திமிர் இருந்தா நான் கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி அம்புடு தூரம் சொல்லியும் அதுக்கப்புறமும் இந்த சின்ன பையில கல்யாணம் பண்ண மாட்டேன்னு திமிர்ரா பேசிக்கிட்டு இருக்கியா? என் சக்தி எல்லாம் குகை வரைக்கும் நினைச்சியா? மாவல்ல வீடு வரைக்கும் நான் வருவேண்டி. யார்கிட்ட வச்சுக்கிட்ட? வந்துருச்சா? நான் வராது நினைச்சேன். ஐயோ நீ வசமா மாட்டிக்கிட்டோமா? தேவையில்லாம வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டோம். இன்னைக்கு என்ன பண்ண போதோ தெரியல. பேக்கா நீங்க எங்கனக்குள்ள இருக்கீங்கக்கா? கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறீங்க. உங்க சத்தம் மட்டும்தான் கேக்குது. நீங்க கருப்பா சேக்கப்பா எப்படி இருப்பீங்கன்னு தெரியல. நட்டியா குட்டியான்னு கூட தெரியல. ஆனாலும் உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குக்கா. பேக்கா பாத்தீங்களாக்கா இவ எப்படி பேசுறான்னு பாருங்க. உங்க பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லக்கா இவகிட்ட. அதனால இவளை சும்மா வெளுத்து வாங்கக்கா. எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது இருக்கட்டும். நான் கருப்பா சேக்கப்பா நட்டியா குட்டியான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற? உன் மகனை எனக்கு கட்டி வைக்க போறியா? பேக்கா என் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பேக்கா ஹெல்மெட் மண்டச்சீத்தையும் முடிச்சு கட்டி வச்சிருக்கேன். நான் எங்க கட்டி வச்சேன்? அவங்களே லவ் பண்ணி கட்டிக்கிட்டாங்க. என்ன செய்ய முடியும்? நீங்க மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. வந்திருந்தீங்கன்னா உங்க அழகான வயசுக்கு உங்களையே என் மகன் மூக்கு தெரிஞ்சவனு கட்டி வச்சிருப்பேன் நானு. காயோ பேயக்கா வந்துட்டாங்க எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. இப்ப என்னடி செய்வ? இந்த மாமனத்தை நீ கட்டிக்கிறனா? உனக்கு நான் தான், எனக்கு நீதே. இது பேயால் எழுதப்பட்ட விதி. பேசாமடா மூஞ்சி முகர் கட்டி பாரு. ஆள பாரு. ஏய் என்னடி என் முன்னாடியே கட்டிக்க போற மாப்பிள்ளையே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? என்ன பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தியா? அந்த படத்துக்குள்ள எப்படி போனாரு சுபாஷ்? சுரங்கத்துக்குள்ள போனாரு, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி சுரங்கத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். அதனால ஒழுக்க மரியாதையா பிரேமுகுமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல பிரமாதமா வாழ பாரு. பேக்கா நீங்களே சொல்லுங்க பேக்கா, இந்த லூசு பையில எப்படிக்கா கல்யாணம் பண்ண முடியும்? நான் எப்படிக்கா எங்க மாமாவை தான் ரொம்ப உயிர் லவ் பண்றேன்க்கா. அவரை விட்டுட்டு இவனை எப்படிக்கா நான் கல்யாணம் பண்ண முடியும்? ஏன்னா அது உங்க மாமாவை உயிர் லவ் பண்றியா? வெக்கமா இல்ல உனக்கு சொல்றதுக்கு? உன் மாமனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அவரை போய் திரும்ப லவ் பண்றேன்னு சொல்றியே? மானம் கட்டவளை, ஈனம் கட்டவளை, மதி கட்டவளை, உனக்கு அறிவு இருக்காடி? உனக்கு இந்த பிறவியில பிரேம்குமார் தாண்டி. இதுக்கப்புறம் உங்க மாமிய வாழ்க்கையில குறுக்கிடணும்னு நினைச்சேன். உன்னை பாருப்ப. ஆஹா நல்ல வேடிக்கை காத்துக்கிருக்க ஒளிய வான வேடிக்கை. சூப்பர். ஐயோ பேகா நீ இறக்கி விடு பேகா. பயமா இருக்கு. இப்படி அந்த இடத்துல 2 காலி விரிச்சுக்கிட்டு இப்படி 2 கையை வச்சுக்கிட்டு இப்படி தொங்க விட்டுருக்கியே. நான் எனத்துக்காவே எனக்கு கீழே இறக்கி விடு பேக்கா. பாவம் பேக்கா நானு.
அச்சச்சோ காய் பாவம் ஏன் காயும் நீ இப்படி பண்ற அதே கச்சனை மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்கிறத விட்டுவிட்டு இப்படியா அந்த இடத்துல போய் தனியா பறந்துகிட்டு இருக்க இந்நேரம் நீ சரின்னு சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து டூயட் பாடிக்கிட்டு இருக்கலாம்ல என்ன காயு நீ கஷ்டப்படுறத பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பேக்கா பேக்கா வேடிக்கை சூப்பரா இருக்கு பேக்கா நல்லா இருக்கு பேக்கா அப்படியே திங்கிறதுக்கு என்ன மேலும் கொடுத்தீங்கன்னா திண்டுகிட்டே வடிக்க பார்ப்போம் நல்லா இருக்கும் ஏய் கிழவி பேசாம இருக்க மாட்டேன். நான் இங்க என்ன வேடிக்கையை காமிச்சுக்கிட்டு இருக்கேன். திங்கிறதுக்கு வேணுமா திங்கிறதுக்கு அப்படி பாயாஸ்கோ படம் காட்டுறாங்க. இந்த அம்மா திங்கிறது கேக்குதா? மாயம் மூடு பிச்சு பிடியும் பிச்சு கேட்டு சிரிக்கி. நான் அந்த இடத்துல அத்துவாமா தொங்கிக்க இருக்கேன். இவளுக்கு திங்கிறதுக்கு வேணுமா திங்கிறதுக்கு இவளெல்லாம் மூட்டை பசி மருந்து கொடுத்து கொள்ளணும். சரிங்க பேக்கா நான் வேடிக்கை இங்க பாத்துட்டு அங்க போய் பஸ்ல வச்சிருக்கேன் தீமடத்தை எடுத்து அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்னடி சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சா? இதுக்கப்புறம் பேச்சு மாறணும்னு நினைக்காத. மரியாதையா போய் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுக்கமா குடும்பம் எடுத்துற வழிய பாரு. அதை விட்டுட்டு மாமா நோமானுக்கிட்டு போனேன் பிச்சு பிடியும் பிச்சு. இப்பத்தே எங்க அண்ணனும் எங்க அக்காவும் பேசிக்கிட்டாங்களேன்னு சந்தோஷமா இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வந்து கடவுள் விட்டுட்டாரே. நான் என்னத்த செய்ய? வந்த இடத்துல இப்படி சங்கடமாயி போச்சு. எல்லா ஜனங்களும் பதறி போய் கிடக்காங்களே. கடவுளே இந்த விஷயத்த நல்லபடியா முடிச்சு கொடுப்பா. அந்த பிள்ளைய காணா போனது பத்திரமா வந்து சேர்ந்துடணும் ஜாமி. ஆமாடியே இப்ப புலம்பு எல்லாம் முழுக்க நடந்தாச்சு. இப்ப முக்காடு இனத்துக்குன்ற மாதிரியே அது அசிங்கப்பட்டாச்சு கேவலப்பட்டாச்சு. இதுக்கப்புறம் புலம்பு என்ன செய்யறது? உங்க அக்கா உங்க அண்ணனும் பேசணும். நீ அப்படியே பொல்லா சந்தோஷத்துல கடந்து நீ எதை கவனிச்ச? வந்த சனம்லாம் என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு கவனிக்க வசிஞ்ச ஒரு வார்த்தை கவனிச்சு பாத்துருந்தீங்கன்னா அந்த கல்வி அங்கிட்டு ஓடி இருக்க மாட்டா. இந்த 2 கழுதையில அங்கிட்டு ஓடி இருக்காதுங்க. இப்ப நம்ம இப்ப பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டோம்டியே. தேவையில்லாம போலீஸ்காரங்க வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இப்படி கைதி எனக்கு நிக்க வச்சிருக்காங்க. சரி எத்த நான் என்னத்த செஞ்சேன்? நானும் உங்களை மாதிரி தானே போட்டு இங்க வந்து உங்க கூட தானே இருந்துருந்தேன். இப்படி எல்லாம் பிரச்சனை வரும் நானா கனவா வந்தேன். எல்லா பழிஞ்சுக்கு என் மேலேயே போடுவீங்க நீங்க. எப்படா சான்ஸ் கிடைக்கும்? அதே தப்பூரா என் பேர்ல தாண்டி என் பேர்ல தான். தேவையில்லாம அவன் பாட்டுக்கு ஊர்ல ஜல்லிக்கட்டு காத கணக்க தவிக்கிட்டு விளையாடி கிடந்தியா அந்த பிரேம்குமார். அவனை டூருக்கு வாடா கொடைக்கானல் போலாம்னு நான் தானே கூப்பிட்டேன். தேவையில்லாம இப்ப கூப்பிட்டு நானே என் தங்கச்சி மகனுக்கு வினையா இருந்திருக்கேனே. வெட்டியா அப்படி வந்து காணா போயிட்டானே. ஏன் தேவனை வர சொன்னனும். விடுங்க விடுங்க. இன்னி புலம்பு என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போறது இல்ல. அங்க போலீஸ் சிக்கலுக்கு இப்படி விசாரணை பண்ணிக்கிருக்காங்க. இதுல யார் மாட்டி யார் ஜெயிலுக்கு போக போறாங்களோ ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. இந்த கழுதையும் 3 கழுதையில ஓடி போயிடுச்சுங்க. நாம அதே இப்ப உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்குறோம். வயிறு வேற பசி கில்லுது. கொண்டுக்கு வந்த சாப்பாடுலாம் வெட்டியா கிடக்கு. புளியோதரை லெமன் ஓதரை அந்த ஓதரை இந்த ஓதரைன்னு சோறை கொண்டுக்கு வந்து அது வீணா கெட்டு போயிட போகுது. சாப்பிடாம பேசாம சாப்பிட்டு கூட பேசலாம். நம்ம சும்மா வெட்டியாவே பேசிக்கிட்டீங்க. ஆளாளுக்கு தொண அதானே எல்லாத்துக்கும் ஒரு கவலை. ஏன் சமந்தகாரம்மாவுக்கு கொண்டு வந்த சோத்த பூரா திண்டு கொடுக்கணுன்ற கவலை. என்னத்த செய்ய? அதே ஊர் 2 விட்டு கிடந்தா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு என் சமந்தகாரம்மாவுக்கு என்னதே நடத்துக்கு இருந்தாலும் அதுக்கு சோறு திங்கணும். ஐய பேசாம இருங்க. அங்க வள்ளிய கூட்டிட்டு போயிருக்காங்க. என்ன கேட்டாங்க ஏது கேட்டாங்கன்னு ஒன்னும் தெரியல. நீங்க என்ன சும்மா புலம்பிக்கே இருக்கீங்க. அடுத்து யாரை கூப்பிட போறாங்க? நாங்களே வகுத்துல புளிய போட்டு அரசுக்கு இருக்கு. நீங்க அண்ணன் நொய்யின்னு பேசிக்கிட்டு அடுத்து யாரு? நமக்கு எழுவிதேன் சினிமா கிளவியே உனையத்தான் கூப்பிட போறாங்க. ரெடியா இரு. ஆமாடி சுத்தி முத்தி பாப்ப உனக்கு நான் தான் தொக்கு இழிச்ச வாச்சி என் வம்பளுக்கு வந்துருவ வக்கம்லாம பேசாம என்கிட்ட. என்ன ஏன் அந்த கேஸு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நம்மளும் நல்லா விசாரிச்சுட்டான். இதுக்கெல்லாம் ஒரு டம்மி பீஸ் மாதிரி தெரியுதுங்க. இதுக்கெல்லாம் எதுவும் செஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல. அப்ப இந்த கழுதி எங்கயா போச்சு? என்னையா ஒரே குழப்பமா இருக்கு. எங்கிட்டும் குணா கோகுல போய் மாட்டிக்கிச்சுங்களோ? என்ன சார் சொல்றீங்க? குணா கோகுல எதுவும் உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்களா? அத்தாடி ஜோலி முடிஞ்சிச்சு. நம்ம பேசாம விசாரணை முடிச்சுட்டு கிளம்பி போய்க்கே இருப்போம் சார். நம்ம நல்லா முடியாது சார் திரும்ப அந்த கோகுல போய் கஷ்டப்படுறதுக்கு. யோ அப்படி பேசிக்காதையா. அப்படி எப்படி நம்ம விட்டு போக முடியும்? டியூட்டின்னு வந்தா நம்ம அதெல்லாம் பார்த்தானே ஆகணும். இரு இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு பார்ப்போம் ஏதாவது குழு கிடைக்குதாண்டு. ஏமா நீங்க டூர் வந்திருக்கீங்கல்ல, உங்க குரூப்ல யார் மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருக்காமா? சொல்லுங்க. இல்ல சார் யாரு மேலேயும் சந்தேகம் இல்ல. எல்லாமே தெரிஞ்சவங்கதான். யாரை நம்ம குத்தம் சொல்ல முடியும் சொல்லுங்க. எங்களுக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லையே சார். எங்க இதுல எல்லாமே நல்ல மனுஷர்களாத்தே வந்திருக்கோம். அப்படி ஜோலி செய்யற போய் யாருமே இல்லையே சார். ஐயா என்ன ஆச்சு? எதுக்கு என் பொண்டாட்டிய கூப்பிட்டு விசாரிச்சுக்கிறீங்க? அப்ப அதே பாவம் ஆளுக்கு இருந்தா இப்ப எதுக்கு அவளை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுக்கிறீங்க? அடியே செம்பகம் என்ன அடி பிரச்சனை? என்ன ஆச்சு? எல்லாத்தையும் காவாண்டு புட்டியா? ஐயோ இந்த கேட்டு பையவே நம்மள எங்க வேணாலும் விட மாட்டேங்கிறானே. சும்மா செம்பகம் உயிர் எடுத்துக்கிட்டானே. ஏமா யார் அந்த கிழமை? உங்க வீட்டுக்காரன்றாரு. உங்க வீட்டுக்காராது? ஐயோ இல்ல சார் இவன் எந்த காட்டு பையனே எனக்கு தெரியாது சார். இப்படிதான் சார் டூர் வந்ததுல இருந்தே நீ பிடிச்சிட்டு செம்பகம் நீ செத்து போன பொண்டாட்டி மாதிரியே இருக்குன்னு சொல்லி உயிரை வாங்குறியா சார். ரொம்பமா அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிறேன் சார் நானு. ஏமா ராக்காயே உங்களுக்கு தெரியுமாமா இவர் உண்மையிலேயே இவங்க வீட்டுக்காரா இல்லையாமா? இல்ல சார் அவன் இந்த பொம்பளை வீட்டுக்காரர் இல்ல சார். அந்த ஆளு மேகான்னு ஒரு உள்ள இருக்கு. அவங்க மாமனாரு சார். இவங்க மகனும் போலீஸ் தான் சார் ஊர்ல.
ஓஹோ போலீஸ்காரமா அப்பாவா இருந்துக்கிட்டு நீ இன்னொரு பொம்பளை பிடிச்சிக்கிட்டு என் பொண்டாடின்னு சொல்லி தெரியா? ஏய் கிழவா இங்க முன்னாடி வாயா. வயசு பையில கூட நம்பிடலாம், உன்னை மாதிரி கிழட்டு பையில நம்ப கூடாது. இங்க முன்னாடி வா. என்ன சார் சொல்றீங்க? அவ என்னத்தையும் களவாண்டு விட்டாளா? இளச்செடி களவாண்டு சிரிக்கி எதுனாலும் வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதாரே. மாமே நான் வாங்கி தருவேன்ல. என்னத்த களவாண்டு மாட்டிக்கிட்ட சார்? இந்த ஒரு தாட்டி விட்டுருங்க சார் அவளை. பாவ சார், இனிமேலே எந்த தப்பும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன் சார். சார் பாத்தீங்களா சார், கிழவனுக்கு எம்புட்டு கொழுப்புன்னு பாத்தீங்களா? உங்களே கலாய்க்கிறான் சார். நீங்க முன்னாடி வர சொன்னா அவன் நாடானா எப்படி கலாய்ச்சிருக்கான்னு பாருங்க சார். லத்தி எடுக்காம வந்துட்டேன், இல்லாட்டா அவனை பட்டை கிளப்பி விட்டுருவேன். ஆளும் மண்டையும். ஏய் கிழவா முன்னாடி வாயா. கூப்பிட்டுக்கே இருக்கேன், என்ன உட்காந்துக்கிட்டு திமிர்த்தனம் பண்ணி தர்றியா? நான் உன்னை சொன்னா நீ உன்னை சொல்லி தர்ற? அவ்வளவு திமிரா உனக்கு இந்த வயசுல? ஐயோ சார் வேணாம் சார், அவளை கொண்டுக்கு போய் செயலெல்லாம் போட்டுறாதீங்க சார். தாங்க மாட்டா சார் அவ. அதெல்லாம் பழக்கம் இல்ல சார் அவளுக்கு. செயலெல்லாம் வேண்டாம் சார், வேண்டாம் சார். இந்த ஒரு தாட்டி என் மூஞ்சிக்காண்டி அவளை மன்னிச்சு விட்டுருங்க சார். என் மகனும் போலீஸ்காரன் தான் சார். என்ன இந்த கேட்டு பைய நம்மகிட்ட பேசுறப்ப நல்லா தானே தெளிவா பேசுனியா? இப்ப இவர் உன்ன சொல்றாரு, அவன் உன்ன சொல்றியா? என்ன ஆச்சு இந்த கிழவனுக்கு? இன்னைக்கு அவன் நல்லா மெத்து பெறாம போக மாட்டான் இருக்குங்க. லூஸ் ஒரு கலை பேசிருக்கியா? என்ன திமிர் இருந்தா இந்த வயசுல நீ இவ்வளவு சேட்டை பண்ற? ஏமா அங்கிட்டு வாங்கம்மா நீங்க. அவன் இன்னைக்கு என்னன்னு பாக்குறேன். சார் சார் அந்த ஆளுக்கு காது கேட்காது சார். நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு சொல்லுவேன் சார். காது காதுனா வேதுன்ட்டியான். அதனாலதான் சார் மாத்தி மாத்தி பேசிக்கிறியான். அவர் வேணும்னே ஒண்ணும் பேசல. காது சுத்தமா டமாரம் சார். சார் அவன் செவிட்டு பையன் சார். அதனால சார் நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு சொல்லிக்கிறியான். அதை என்னடா பார்த்தேன், சாரே ஒருத்த எதிர்த்து பேச பிறந்திருக்கானாண்டு. நீங்க கெத்து சார். வந்ததுல இருந்து இந்த போலீஸ்காரே உனக்கு சாடுறா மட்டும் போட்டு பிரிக்கேன். இவன் எல்லாம் ஒரு போலீஸ்காரன். நேரம் தேடி கண்டுபிடிச்சு காணா போனவங்களை கூட்டு போடுவானா? வயசான கேள்வி 2 வயசையும் சின்ன பிள்ளை ஒரு பிள்ளைய நிக்க வச்சு விசாரிச்சுட்டே இருக்காங்க விடிய விடிய. இவங்க தேடி கண்டுபிடிச்ச மாதிரி என் மகன் பிரேம்குமாரு, நீ எங்கடா இருக்க? ஒரு வயல் உன்னை தேடி கண்டுபிடிக்க மாட்டேன் போலேடா. சார் எனக்கு ஒரு சந்தேகம். இந்த கிழமை இந்த பொம்பளையே செத்து போன பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லிக்கே இல்லையா? அப்பனா இந்த கிழவனுக்கு இந்த கிழவி மேல ஒரு கண்ணு இருக்கு போல. ஒருவேளை இந்த கிழவி சம்மதிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி இந்த கிழவியோட மகனை கடத்திட்டானோ? ஆனா நீ வேற ஏயா, அவனே நான் இன்னைக்கு தான் நாளைக்கு பால் நிற்கேன். இவன் ஆள் கடத்துவானாக்கும். இவனே நடக்க முடியாம கிடைக்கும். காது வேற டமாரம். ஏண்டா யார சந்தேகப்படும் ஒரு அளவே வேணாமாயா? நீ இப்படித்தாயா நீ திங்கிருத்தாயா லாய்க்கு மேல இவங்க கிட்ட விசாரிச்சு எந்த பிரச்சனை இல்லையா? ஜீப் எடுத்து வர சொல்லியா? போய் நம்ம போய் தேடி பார்ப்போம் எல்லா பக்கமும். எஸ் சார். சரிம்மா நீங்க போகலாம். அப்ப இந்த குரூப் கூட இருங்க. தேவைப்பட்ட நான் கூப்பிடுவேன். மற்ற யாரையும் தேவைப்பட்டா கூப்பிடுவேன்னு சொல்லுங்க. யாரும் எங்கேயும் போகக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும். நான் ஜீப் எடுத்துட்டு போய் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்கேயாவது கிடைக்கிறாங்கன்னு பாக்குறோம். அப்புறம் இந்த வெள்ளை சிலை கட்டின பொம்பளை நீ கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்க. ஒழுக்கு மரியாதையா இரு. இனிமேல் மருமக கிட்ட வந்து வரதட்சணை அது எதுன்னு கேட்டுட்டு தெரிஞ்ச அவ்வளவுதான். வரதட்சணை கேஸ் உள்ளதுக்கு போட்டுறேன் பாத்துக்க. அப்பனா இந்த போலீஸ்காரி என் மாமியார வரதட்சணை கேஸ்ல தூக்கி உள்ள விட மாட்டாரா இப்ப?